Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்க்கரை வள்ளிக்கிழங்குல செய்யற ஒரு ஈவினிங் ஸ்நாக். சர்க்கரை வள்ளிக்கிழங்க நல்லா வேக வச்சிட்டு அது கூட ராகி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட இந்த ஸ்நாக்கை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக கிழங்குகளில் வந்து அதிகமான கொழுப்புச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல கொழுப்புச்சத்து இல்லை, நார்ச்சத்து தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் விட்டமின் ஏ, பி, சி, அயன், அப்புறம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுடைய எலும்பு மற்றும் அவங்களோட சர்ம வளர்ச்சிக்கு அது ரொம்பவே உதவி புரியுது. அதனால் குழந்தைங்களுக்கு வாரம் 2 முறை நீங்கள் வந்து இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உணவில் சேர்த்துக்கலாம். பெரியவங்களும் இதை அளவாக சாப்பிடலாம். எதையுமே நம்ம அளவாக சாப்பிடும்போது அந்த உணவு நம்ம உடம்புக்கு நல்லது மட்டும்தான் செய்யும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்கள் உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய கரு வளர்ச்சிக்கு வந்து அது ரொம்பவே உதவி புரியுது. அதனால் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை நீங்கள் கண்டிப்பாக உணவில் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது வேக வச்சும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் லக்ஷு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Ayuskama-Healthy லைஃப். ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, ரெட் சில்லி பவுடர், ராகி மாவு, கேப்பையை வந்து நல்லா மாவாக திரித்து வச்சுக்கோங்க. சீனி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஸ்டீமரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆவியில் நல்லா வேக வைக்கணும். இப்போது நம்ம இந்த ஸ்டீமரில் இதை வந்து நம்ம ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு பார்த்தீங்கன்னா மாவாக வெந்திருக்கும். அந்த அளவுக்கு வேகணும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்த சீனி கிழங்க மேலே உள்ள தோலை உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கேப்ப மாவு, 1 ஸ்பூன் காரப்பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். முதல்ல கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம், கேப்ப மாவு, உங்களுக்கு தேவையான அளவு காரப்பொடி, அப்புறம் உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சு ஒன்று போல் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் உருட்டை வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பதத்தில் வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பால் மாதிரி உருட்ட போகிறோம். இந்த மாதிரி பாலாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய உருண்டையாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் உருட்டிக்கோங்க. இல்லைன்னா உள்ளே இருக்கிற அந்த இது வந்து வேகாது. இப்போது சின்ன பேனில் எண்ணெய் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ அந்த ஒவ்வொரு பாலாக போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போது எண்ணெயில் போட்டாச்சு. ஒவ்வொரு பாலாக இந்த மாதிரி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே நல்லா ரெட் ஆகிடும். ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. ஆனால் வந்து ஏற்கனவே நம்ம சீனி கிழங்க நல்லா வேக வச்சுருக்கிறதுனால இது ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் சிம்மில் வச்சு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலரில் வந்தோடனே நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு.
ரொம்பவே சுவையான அதே நேரத்தில் ஆரோக்கியமான ஒரு மாலை சிற்றுண்டி இது. மதிய நேரத்தில் உணவு கூட நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். உள்ளே பிச்சிங்கன்னா சீஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ராகி மாவு கூட நம்ம சேர்த்து செய்கிறதுனால இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது சீனி கிழங்கு சாப்பிடாதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீனி கிழங்கு வந்து நிறைய கொழுப்பு சத்து இருக்குது, அதில் வந்து மாவு சத்து நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஆரோக்கியமான உணவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.